வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசையில் எடுத்துக்காட்டு 2.29 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.28 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். கூடுதொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276. அந்த 4 எண்களை காண்க. இதுதான் கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28. அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் 4 உறுப்பு எப்படி எழுதணும்னு நம்ம புக்கிலே கொடுத்துருக்காங்க. குறிப்பில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்த 4 உறுப்புகள் கொடுக்கப்பட்டால் இந்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு a-3d, a-d, a+d, a+3d இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். 4 உறுப்புகள் a-3d, அடுத்து a-d, a-d, a+d, a+3d. ஓகேவா? இதுதான் அந்த 4 உறுப்பு. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம 4 உறுப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 28 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 உறுப்புகளையும் கூடுதல் 28. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 28 கிடைக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்குவோம். a-3d, a-d, a+d, a+3d. ஓகேவா? ஈக்குவல் டு 28. இந்த 28 எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த 4த்தோட கூடுதல் 28ங்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டுறோம், ப்ளஸ் குறி போட்டுக்கிறோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 28 கிடைக்குங்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதை தனித்தனியாக எடுத்து எழுதிடுவோம். a-3d ப்ளஸ் a-d ப்ளஸ் a+d ப்ளஸ் a+3d ஈக்குவல் டு 28. இப்போ இதில் 3d 3dயும் கேன்சல் ஆயிரும். இதில் டியும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது என்னது? 4 4a 4ல் a இருக்குது. 4a ஈக்குவல் டு 28. ஓகேவா? அந்த 4 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். அப்புறம் a ஈக்குவல் டு 28 டிவைடட் பை 4. இப்போ 4ஆல் அடித்தோம்னா 7 28. a ஈக்குவல் டு 7. ஓகேவா? a ஈக்குவல் டு 7. அடுத்த கொஸ்டினில் பாருங்கள். அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276னா இது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு 276 கிடைக்குங்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறோம். a-3d ஸ்கொயர் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போட்டு எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 276. ஓகே, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a+b ஹோல் ஸ்கொயரும் a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஓகேவா? அது மாதிரி விரித்து எழுதிக்குவோம். a-b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகே, இந்த ஃபார்முலா வழியில் தான் இருக்குது. அதே மாதிரி இதில் எழுதிடுவோம். ஓகேவா? a ஸ்கொயர் மைனஸ் 6ad மைனஸ் 6ad ப்ளஸ் 9d ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் d ஸ்கொயர் 2ad ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 6ad ப்ளஸ் 9d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. ஓகேவா? இந்த 60யும் இந்த 60யும் இது ஏடியும் கேன்சல் ஆயிரும். இந்த 2ad கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். a ஸ்கொயர் எத்தனை இருக்குது? 4a ஸ்கொயர் இருக்குது. 9 9 18.
18, இங்கே ஒரு டி ஸ்கொயர், இங்கே ஒரு டி ஸ்கொயர், மொத்தம் எத்தனை 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. இப்போ இந்த ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்து இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். 4 × 7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. இப்போ 7 ஸ்கொயர் பண்ணோம்னா 49. 7 ஸ்கொயர் பண்ணோம்னா 49. அப்போ 4 × 49 ப்ளஸ் 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. ஓகே, இப்போ 4 பெருக்கணும்னா 196 ப்ளஸ் 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. இந்த 196 இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கிட்ட வரும்போது என்ன மைனஸில் வந்துடும். அப்போ 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276 மைனஸ் 196. ஓகேவா, 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை கழிச்சோம்னா 80. இதை கழிச்சா 80. இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 80. இந்த 20 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வரும், அப்போ அடித்தோம்னா 4. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 எப்படி வரும்னா, இந்த டிக்குள்ளே ஸ்கொயர் இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √4ன்னு வரும். ரூட் எடுத்தோம்னா 2ன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ ஏவோட வேல்யூ வந்து 7, டியோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு நம்ம வந்து இந்த 4 உறுப்பு எழுதுகிறோம்ல ஃபஸ்ட்டு, அந்த 4 உறுப்பில் வந்து ஏக்கும் டிக்கும் நம்ம சப்ஜெக்ட் பண்ணிகிட்டே வரோம். ஓகேவா, அப்படியே சப்ஜெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து 1, அடுத்து வந்து 5, அடுத்து வந்து 13, அடுத்து 9, அடுத்து 13, இந்த மாதிரி கிடைக்கும் ஒரு இது. அடுத்து வந்து நம்ம டி ஈக்குவல் டு -2ன்னு வச்சுட்டு கொடுக்க போகிறோம். டி ஈக்குவல் டு -2ன்னு வச்சு கொடுத்தோம்னா அதே வேல்யூ தான் கிடைக்கும், ஆனால் ரிவர்ஸ் ஆர்டரில் கிடைக்கும். 13, 9, 5, 1 இந்த மாதிரி தான் வரும். 13, 9, 5, 3ன்னு வரும். அந்த 4 உறுப்புகள் என்னென்னா இது தான் அந்த 4 உறுப்புகள் என்னென்னா 1, 5, 9, 13. ஓகேவா, 2 இது கிடச்சிருக்கு நமக்கு. இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.